வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம், இஸ்ரேலில் பிரதமர் நெத்தன்யாவுக்கு வலுக்கும் அரசியல் எதிர்ப்பு. புலம்பெயர்ந்தோருக்கான சலுகைகளை குறைக்க கோரி இங்கிலாந்தில் பிரம்மாண்ட மனு, லட்சக்கணக்கானோர் ஆதரவு. ஹோர்முஸ் நீரிணையில் கட்டணம் வசூலிக்கும் திட்டத்தை நிராகரித்தது பிரான்ஸ். மத்திய கிழக்கில் ஈரான் ட்ரோன்களை உக்ரைன் சுட்டு வீழ்த்தியது, அதிபர் செலன்ஸ்கி அதிரடி தகவல். ஹங்கேரி தேர்தலில் அதிரடி மாற்றம், 16 ஆண்டுகால ஓர்பன் ஆட்சிக்கு முடிவு கட்டும் நிலையில் எதிர்க்கட்சி. ஹோர்முஸ் நீரிணையை ஆயுதமாக பயன்படுத்தும் ஈரான், அமைதி பேச்சுக்கு முன்னதாக எண்ணெய் விலை உயர்வு. நேட்டோ அமைப்பிலிருந்து விலகுவது குறித்து மார்க் ரூட்டேவுடன் ட்ரம்ப் ஆலோசனை, ஐரோப்பாவில் பரபரப்பு. 2008 பாணி நிதி நெருக்கடி மீண்டும் ஏற்படுமா? பிரித்தானிய பொருளாதாரத்துக்கு இங்கிலாந்து வங்கி கடும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஈரானுடன் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொண்ட பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலில் கடும் அரசியல் விமர்சனங்களை சந்தித்து வருகிறார். இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலின் பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் என்றும் எதிரிகளுக்கு மீண்டும் வலுப்பெற அவகாசம் அளிக்கும் என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. போர் இன்னும் முழுமையான வெற்றியை அடையாத நிலையில் இத்தகைய ஒப்பந்தம் தேவையற்றது என இஸ்ரேலிய அமைச்சரவையின் சில உறுப்பினர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். அதே சமயம் பணிய கைதிகளின் விடுதலை மற்றும் பிராந்திய அமைதிக்காகவே இந்த இக்கட்டான முடிவை எடுக்க வேண்டியிருந்ததாக நெத்தன்யாகு தரப்பு விளக்கமளித்துள்ளது. இந்த முடிவால் நெத்தன்யாகுவின் கூட்டணி அரசுக்குள் பிளவு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். புலம்பெயர்ந்தோருக்கான சலுகைகளை குறைக்க கோரி இங்கிலாந்தில் பிரம்மாண்ட மனு, லட்சக்கணக்கானோர் ஆதரவு. இங்கிலாந்தில் புலம்பெயர்ந்தோருக்கு வழங்கப்படும் அரசு நலத்திட்ட உதவிகளை குறைக்க கோரி இணைய வழியில் தொடங்கப்பட்ட மனு அந்நாட்டின் மிகவும் பிரபலமான மனுவாக உருவெடுத்துள்ளது. சுமார் 15 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த மனுவில் கையெழுத்திட்டு புலம்பெயர்ந்தோருக்கான நிதி உதவிகளில் கடும் கட்டுப்பாடுகளை விதிக்க கோரியுள்ளனர். நாட்டின் வரிப்பணம் மற்றும் பொது வளங்கள் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே இந்த மனுவின் முக்கிய நோக்கமாக கூறப்படுகிறது. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவிடப்பட்டுள்ள இந்த மனுவில் கையெழுத்துக்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. 1 லட்சத்துக்கும் அதிகமான கையெழுத்துக்கள் பெறப்பட்டால் அது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்பது அந்நாட்டின் விதிமுறையாகும். இந்த விவகாரம் இங்கிலாந்து அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசு இது குறித்து எந்த மாதிரியான முடிவை எடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் கட்டணம் வசூலிக்கும் திட்டத்தை நிராகரித்தது பிரான்ஸ். ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிக்கும் கப்பல்களுக்கு ஈரான் கட்டணம் விதிக்க திட்டமிட்டுள்ளதை பிரான்ஸ் வன்மையாக மறுத்துள்ளது. சர்வதேச கடல்வழி போக்குவரத்து என்பது சுதந்திரமானதாக இருக்க வேண்டும் எனவும் அங்கு எவ்வித கட்டணமும் சட்டப்படி அனுமதிக்கப்படாது எனவும் பிரான்ஸ் கூறியுள்ளது. ஈரானின் இந்த திட்டம் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என தெரிவித்துள்ள பிரான்ஸ் இது உலகளாவிய வர்த்தகத்தை பாதிக்கும் என எச்சரித்துள்ளது. ஏற்கனவே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் நிலவி வரும் சூழலில் ஈரானின் இந்த நடவடிக்கை நிலைமையை மேலும் மோசமாக்கும் என அஞ்சப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளுடன் இணைந்து இந்த பிரச்சினையை தீர்க்கவும் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பிரான்ஸ் உறுதி பூண்டுள்ளது. ஈரானின் இந்த ஒருதலை பட்சமான முடிவை சர்வதேச சமூகம் ஏற்கப் போவதில்லை என்பதை பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரான் ட்ரோன்களை உக்ரைன் சுட்டு வீழ்த்தியது, அதிபர் செலன்ஸ்கி அதிரடி தகவல். மத்திய கிழக்கு பகுதியில் ஈரானால் ஏவப்பட்ட ஷாகட் ரக ட்ரோன்களை உக்ரைன் படைகள் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி அறிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலின் போது உக்ரைனிய வான் பாதுகாப்பு பிரிவினர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ஏற்கனவே ஈரானிய ட்ரோன்களை எதிர்கொண்ட அனுபவம் தங்களுக்கு இருந்ததால் அவற்றை சரியாக கணித்து அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதையே இந்த நடவடிக்கை காட்டுவதாக செலன்ஸ்கி சுட்டிக்காட்டியுள்ளார். உக்ரைன் தனது சொந்த பாதுகாப்போடு மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் அமைதியை நிலைநாட்டவும் பங்களிப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஈரானிய தயாரிப்பு ட்ரோன்கள் உலகளாவிய அச்சுறுத்தலாக மாறியுள்ள நிலையில் உக்ரைனின் இந்த தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ஹங்கேரி தேர்தலில் அதிரடி மாற்றம். 16 ஆண்டுகால ஓர்பன் ஆட்சிக்கு முடிவு கட்டும் நிலையில் எதிர்க்கட்சி. ஹங்கேரியில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் விக்டர் ஓர்பன் தலைமையிலான ஆளும் கட்சிக்கு பெரும் சவால் ஏற்பட்டுள்ளது. கடந்த 16 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் ஓர்பனை விட பீட்டர் மக்கெய்யார் தலைமையிலான டிசா எதிர்க்கட்சி கருத்து கணிப்புகளில் 10 முதல் 19 புள்ளிகள் வரை முன்னிலையில் உள்ளது. ஓர்பனின் முன்னாள் ஆதரவாளரான பீட்டர் மக்கெய்யார் அரசாங்கத்தின் ஊழல்கள் மற்றும் பொருளாதார தேக்கத்தை முன்வைத்து மேற்கொண்டுள்ள பிரசாரம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. விலைவாசி உயர்வு மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான மோதல் போக்கு காரணமாக மக்கள் மாற்றத்தை விரும்புவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனினும் ஆளும் கட்சிக்கு சாதகமான தேர்தல் விதிமுறைகள் மற்றும் ஊடக கட்டுப்பாடுகள் காரணமாக தேர்தலில் ஒரு பெரும் வெற்றியை பெற்றால் மட்டுமே எதிர்க்கட்சியால் ஆட்சியை பிடிக்க முடியும். ஹோர்முஸ் நீரிணையை ஆயுதமாக பயன்படுத்தும் ஈரான். அமைதி பேச்சுக்கு முன்னதாக எண்ணெய் விலை உயர்வு. ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிக்கும் கப்பல்களுக்கு ஈரான் கட்டணம் விதிக்க முயற்சிப்பது அந்த நீரிணையை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு சமம் என ஈரான் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கத்தாரில் நடைபெறவுள்ள அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக ஈரான் இத்தகைய நெருக்கடிகளை கொடுப்பது திட்டமிட்ட ஒரு அழுத்த தந்திரம் என விமர்சகர்கள் கூறுகின்றனர். இந்த விவகாரத்தால் உலக சந்தையில் மாகாண கச்சா எண்ணெய் விலையானது பீப்பாய்க்கு $75 தாண்டி அதிகரித்துள்ளது. சர்வதேச சட்டங்களின்படி சுதந்திரமான கடல்வழி போக்குவரத்தை ஈரான் முடக்குவதாக அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளன. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் 20% அதிகமான பங்கு இந்த நீரிணைக்கே உள்ளதால் ஈரானின் இந்த நடவடிக்கை உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் என கருதப்படுகிறது. நேட்டோ அமைப்பிலிருந்து விலகுவது குறித்து மார்க் ரூட்டேவுடன் ட்ரம்ப் ஆலோசனை. ஐரோப்பாவில் பரபரப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேவை சந்தித்து அந்த அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து வெளிப்படையாக பேசியுள்ளார். நேட்டோ அமைப்பிற்காக அமெரிக்கா அதிகப்படியான நிதி சுமையை ஏற்பதை ட்ரம்ப் சுட்டிக்காட்டியதுடன் மற்ற உறுப்பு நாடுகள் தங்கள் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உக்ரைன் போர் மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பு விவகாரங்களில் அமெரிக்காவின் பங்களிப்பை குறைக்கும் நோக்கில் இந்த பேச்சுவார்த்தை அமைந்ததாக கருதப்படுகிறது. நேட்டோ அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறினால் அது உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்பில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த சந்திப்பின் போது நேட்டோ அமைப்பின் முக்கியத்துவத்தை மார்க் ரூட்டே எடுத்துரைத்த போதிலும் ட்ரம்ப் தனது பிடிவாதமான நிலைப்பாட்டை தொடர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2008 பாணி நிதி நெருக்கடி மீண்டும் ஏற்படும். பிரித்தானிய பொருளாதாரத்திற்கு இங்கிலாந்து வங்கி கடும் எச்சரிக்கை. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் ஈரான் தொடர்பான மோதல்கள் பிரித்தானிய பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளதாக இங்கிலாந்து வங்கி எச்சரித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு ஏற்பட்ட சர்வதேச நிதி நெருக்கடியை போன்ற ஒரு பாரிய பொருளாதார வீழ்ச்சி மீண்டும் ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாக வங்கி அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தால் எரிபொருள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்து நாட்டின் பணவீக்கத்தை அது கட்டுக்கடங்காமல் உயர்த்தியுள்ளது. எரிசக்தி விலையேற்றம் காரணமாக பிரித்தானியாவின் சில்லறை வர்த்தகம் மற்றும் தொழில்துறை உற்பத்தி ஆகியன வரலாறு காணாத சரிவை சந்தித்து வருகின்றன. அதிகரித்து வரும் வட்டி விகிதங்கள் மற்றும் சரிந்து வரும் நுகர்வோர் நம்பிக்கை ஆகியவை நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மைக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளன.